சரி, இந்த பட்டைக்கு சொந்தக்காரர் யாரு சொன்னீங்க? சிவபெருமான். சிவபெருமான் தான் பட்டைக்கு ஆரம்பத்திலே சொந்தக்காரர். சிவபெருமானுக்கு அப்புறம் தான் பட்டை ஒவ்வொருத்தருக்கா வந்துச்சு. அவர் தான் போட்டுக்கிறார். அந்த பட்டைக்கு பேர் என்ன? பசுபதி பாசம். பசுபதி பாசம். முப்பட்டைக்கு பேர் இருக்கு. அப்படிப்பட்ட சிவபெருமான் எத்தனை தொழிலுக்கு சொந்தக்காரர்? எத்தனை? 5 தொழிலுக்கும் சொந்தக்காரர் எம்பெருமான் சிவபெருமான். 5 தொழிலுக்கு சொந்தக்காரர். நீங்க சொல்லிருக்கீங்க. 5 தொழில் என்னென்ன தொழில்? ஆக்கல், அழித்தல், காத்தல், ரட்சித்தல், அருள்தல். அருளுதல். ஏன்னா இந்த 5 தொழிலுக்கு சொந்தக்காரர் சிவபெருமான். சிவபெருமான் எல்லா துறையும் இருந்தது, எல்லா தொழிலும் இருந்தது. எல்லாத்தையும் ஆக்கல் என்பது என்ன? படைத்தல் அர்த்தம். அழித்தல் என்பது என்ன? அதை அழிப்பது, ஒரு பொருளை அழிப்பது. காத்தல் என்பது காக்கும். இதெல்லாம் அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட சிவபெருமான் படைப்பு தொழிலை இரண்டாவதாக யாரிடம் கொடுத்தார்? படைப்பு தொழிலை சிவனிடம் இருந்து இரண்டாவதாக யாரிடம் கொடுத்தார்? மகாவிஷ்ணுவிடம் கொடுத்தார். மகாவிஷ்ணு தான் கொடுத்தார். ஆமா, இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். மகாவிஷ்ணு கொடுத்ததுக்கு அப்புறம் மகாவிஷ்ணு யாரையாவது படைச்சாரா? படைக்கல. யாரையுமே படைக்கலையா? ஒருத்தர் கூட படைக்கல. அப்படித்தானே? சரி, மகாவிஷ்ணுவால் படைக்கப்பட்டது யாரோ ஒருத்தர் இருக்காங்களா? மகாவிஷ்ணுவால் பிறக்கப்பட்டவர் ஒருத்தர் இருக்காரா? பிரம்மா. யாரு? பிரம்மா. அப்ப மகாவிஷ்ணு கொடுத்த உடனே மகாவிஷ்ணுவால் ஒருத்தர் தோற்றுவிக்கிறான்னா பிரம்மாவத்தான். அருமையா சொன்னீங்க, நீங்க பதில் சொன்னீங்க. தொப்புளிலிருந்து தாமரை மலரிலே பிறக்கப்பட்டவன் பிரம்மா. அப்ப மகாவிஷ்ணு இருந்து பிரம்மா கிட்ட படைப்பு தொழில் யார்கிட்ட வந்துச்சு? பிரம்மாவிடம் வந்தது. பிரம்மாவிடம் வந்துச்சு. நல்லா கவனிக்கணும். என் கேள்வி எங்க இருந்து ஆரம்பிக்குது கவனிக்கணும். 5 தொழிலுக்கு சொந்தக்கார சிவபெருமான். சிவபெருமான் படைப்பு தொழில மகாவிஷ்ணு கொடுத்தாரு. மகாவிஷ்ணு படைச்சது ஒரு ஆளத்தை, யாரத? பிரம்மாவை. பிரம்மா கிட்ட படைப்பு தொழில கொடுக்கிறாரு. பிரம்மாங்கிறத எங்க அப்பா. எங்க அப்பா பிரம்மாவிடம் கொடுத்த படைப்பு தொழில் படைத்தவர் எங்க அப்பா. ஆனால் படைத்துக் கொண்டிருந்த பிரம்மாவை நீங்க கலியுக கடவுள் யாரு? தமிழ் கடவுள் சொன்னீங்க, முருகப்பெருமான். அப்படிப்பட்ட பிரம்மாவை எங்க அப்பா பிரம்மாவை உங்க முருகன் தலையில கொட்டி ஒரு சிறையில் அடைத்தார். தலையில கொட்டி ஒரு சிறையில் அடைத்தார். அது எந்த சிறை அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க அதை தாராளமா சொல்லலாம். பதில் தெரிஞ்சா நீங்க உடனே சொல்லலாம். பதில் தெரிந்தால் எந்த சிறையில் அடைத்தார்? ஒன்று. ரெண்டாவது, படைப்பு தொழிலை பிரம்மா படைச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா சிறையில் அடைச்சாருன்னா மறுபடியும் படைப்பு தொழிலை யாரு தொடங்கியது? யாரு தொடங்கியது? நல்லா கவனிங்க, நீங்களும் கவனிங்க. சிவன் படைக்கிறாரு, அடுத்து மகாவிஷ்ணு படைக்கிறாரு, அப்புறம் பிரம்மன் தான் படைச்சாரு. பிரம்மனுக்கு அப்புறம் பிரம்மா சிறையில் அடைபட்டதுக்கு அப்புறம் படைப்பு தொழில தொடங்கினது யாரு? அவர் தொடங்கினார்னா அவர் எந்தெந்த பொருளை படைத்தார் அப்படி நீ பதில் சொன்னீங்கன்னா அதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்கிற ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது என்ன தெரியுமா? அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? இப்ப எனக்கு கண்ணுக்கு நேரம் தெரியுது. அந்த அங்க தெரியுது, அதுக்கு வேற என்னமா? சேவல். 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 அந்த சேவல் நம்ம ஒளிபெருக்கி நிலையத்தார்கள் தான் போட்டுருக்காங்க சேவல். அந்த சேவல் 2 சேவலும் யாரு யாரு? அந்த 2 சேவலுமே மைக் செட்காரனோடது. மைக் செட்காரங்க தான் போட்டாங்க. அது தெரிஞ்சு போட்டாங்களோ தெரியாம போட்டாங்களோ, அந்த சேவல் 2மே யார் யாரு? அந்த 2 சேவலும் யாருக்கிட்ட இருந்துச்சு? இந்த இங்க பாருங்களே, இங்க யார் இருக்குது? இதா, இது கருமாரியம்மன். யார் இருக்குது? அம்மன். அம்மன் கருமாரியம்மன் தானே? ஆமா. அந்த கருமாரியம்மன் கையில என்ன இருக்கு? கரும்பு இருக்கு. கரும்பு இருக்கா? வேல் இருக்கு. கரும்பு இருக்கா? கருமாரியம்மன் அம்பு இருக்கு. சூலாயுதம் இருக்கா? ஆமா. கரும்பு இருக்கா? ஆமா. இந்த கரும்பு இந்த சேவல் யாருக்கிட்ட இருந்துச்சோ அவங்கள்ட்ட தான் இந்த கரும்பு இருந்துச்சு. அந்த கீழே என்ன இருக்கு? தாமரை. தாமரை இருந்துச்சா? ஆமா. எங்க அப்பா எதுல இருந்து வந்தாரு? தாமரை மலர்ல. தாமரை மலர்ல இருந்து. இதே தாமரை இந்த சேவல் இருந்தவட்டையும் இந்த கரும்பு இருந்தவட்டையும் இந்த தாமரை இருந்துச்சு. இந்த 3 பொருள் யார்கிட்ட இருந்துச்சு? வித்தியாசமா கேள்வி வைப்பாங்க நாரதர்லாம். ஆனா போட்டிருக்க சீரியலை வச்சு கேள்வி கேட்கிற ஒரே நாரதர் நீங்க தாங்க. கண்ணுக்கு முன்னால தெரிஞ்ச வச்சு கேட்கிறேன். ஏங்க முன்னாடி கொண்டு கட்டுறியா? பின்னாடி கட்டலாம்ல. நல்லா கவனிங்க.
இந்த 2 சேவலும் யாருகிட்ட இருந்துச்சு? அந்த சேவல் யாருகிட்ட இருந்துச்சோ அவங்கள்ட்ட தான் இந்த கரும்பு இருந்துச்சு. இந்த கரும்பு யார்கிட்ட இருந்துச்சு அதுதான் தாமரை மலர் இருந்துச்சு. இதெல்லாம் யார்? மொத்தமா மைக் செட்டுக்காரர் தான் இருக்கு. மைக் செட்டுக்காரர் இருந்ததே அவங்க தெரிஞ்சு போட்டாங்களோ தெரியாம போட்டாங்களோ எனக்கு தெரியாதுப்பா. கேள்வி கேட்கறதுனே போட்டிருப்பீங்களானே. இந்த அங்க வச்சு ஊதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தெரியுமா? மன்னர்கள் எல்லாம் சண்டைக்கு போனா ஊதுவாங்க. மன்னர் எல்லாம் ஊதுவாங்களா இல்லையா? வேட்டைக்கு போகும்போது ஊதுவாங்க. எல்லாம் நடக்கும்ல. பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு. எத்தனை நாடு இருக்கு? பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு. பாண்டிய நாடு என்ன உடைத்து? முத்துடைத்து. சோழ நாடு சோறுடைத்து. சேர நாடு வேலம் உடைத்து. தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. இதுக்கெல்லாம் விளக்கம் தெரியுது. அதனால அந்த கேள்வியை நான் கேட்கல, விட்டுரு. இந்த அம்மாவுக்கு விளக்கம் தெரியாத கேள்வியே கேட்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் அதை பத்தி கேட்கல, விடு. எது உனக்கு விளக்கம் தெரியலையா அதை பத்தி? இப்ப பிள்ளைன்னு ஒருத்தர் தான் அப்பான்னு ஒருத்தர் இருப்பாரு. உங்க அப்பா பேரு நம்பை தலைவர். தாய் பெயர் நங்கை பெயர் வள்ளி. செய்வது அமைத்திருப்பது இதெல்லாம் உனக்கு தெரியும் போல இருக்கு. நான் கேட்கல, விடு. அப்பா நல்ல வேலை. இந்த அம்மா எதெல்லாம் வேகமா பதில் சொல்றா அதுக்கு நான் கேள்வியே கேட்கல. ஆனால் இந்த சேவல் 2 பேரும் யாருக்கு இருந்துச்சு? இந்த கரும்பு சேவல் இருந்தவர்கள் இருந்துச்சு. அதே கரும்பு இந்த தாமரை இருந்தவர்கள் இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சு? அப்பா எனக்கு ஒரு கேள்வி தட்டுப்படுச்சுப்பா. என் கண்ணுக்கு எதெல்லாம் தெரியுதோ கண்ணுக்கு தெரியறத வச்செல்லாம் கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன் நான். இதுலதான் படைப்பு தொழிலே தொடங்குது யாரு, எதை படைச்சான் அப்படிங்கிற விவரத்தை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். கேட்டக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. தம்பி நீ இப்படிப்பா சுதிய ஒரே ஒரு கொஞ்ச நேரம் நீங்க நீங்க எவ்வளவு சீக்கிரமா இன்னைக்கு நீங்க கல்லூரியிலே போய் இன்னைக்கு நீங்க பரீட்சை எழுத வேண்டும். தேர்வு எழுதணும். அந்த தேர்வு எழுத நீங்க போகணும்னா நான் கேட்ட எல்லாம் பதில் சொன்னாத்தேன் நீங்க போகலாம். இல்லைன்னா இங்க பாஸ் பண்ணாதான் புரசட உடப்புல இங்க பாஸ் பண்ணாதான் அங்க பாஸ் பண்ண இந்த புரசட உடப்புல இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்கல. அது சரி. நந்தினிங்கிற மாடு பெருமாள் ராஜுங்கிற பிடிபட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி வரணும். சொல்லு. இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது. நீயா நானா வண்டியை ஓட்டி பாப்பான். எந்த மாடு பிடி வருது? பெருமாள் ராஜு வீரத்தை பிடிபட்டு போச்சுன்னு மாட்டுக்கார மாட்டை ஓட்டிட்டு போங்கன்னு சொல்ல போறாங்க. அப்படின்னு சொல்ல போறாங்க. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ பதில சொல்லணும். இன்னைக்கு ஒரு ஜல்லிக்கட்டு இங்க நடந்ததாவே இருக்கணும். நீயா நானா எதுவா இருந்தாலும் பாப்பா. டீலா நோ டீலா? ஆமா பாப்பா. வண்டி மேலே பெட்டி விருதுங்க ஆல் ரவுண்ட் தாளம் எல்லாத்தையும் நொறுக்கு நொறுக்குறேன். வேலை பாருமா. என்ன வேலை பாருமா? என்ன நொறுக்குறது? என்ன நொறுக்குறது? நீ என்ன நொறுக்குறது? ஆமா அப்புறம் பாட்டு பாடுறீங்க. எதுக்கு அப்புறம் நான் பாட்டு பாடுறேன்? கேள்வி கேட்டேன் நீங்க பாட்டு பாடுறீங்க. ஏன் அப்ப பதில் சொல்லு. பதில் சொல்லுமா. உங்க சௌரியத்துக்கு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அப்புறம் என்ன இதுக்கு வர? நீ வெக்கமா இல்ல? சோத்துக்கு பிடிச்ச கேடு, வண்டிக்கு பிடிச்ச கேடு, பணத்துக்கு பிடிச்ச, சம்பளத்துக்கு பிடிச்ச கேடு, ட்ரெஸ்ஸுக்கு பிடிச்ச கேடு, வேஷத்துக்கு பிடிச்ச கேடு, எதுக்கு நீ வர்ற கேக்குறேன்? சொல்ல முடியாதுங்கற நீ. சொல்ல முடியாதுன்னா நான் விட முடியாது. இந்த இடத்தை விட்டு நீ நகல முடியாது. சரி நீங்க என்ன சொல்ற நீ? இருங்க. சரி நீங்க என்ன சொன்னீங்க? என்னது? நீங்க என்ன கேட்டீங்க? வண்டி வலி கண்டு மொழி மாதிரி. அது எனக்கு தெரியாம இருக்கு. தெரிஞ்சுனா சொல்ல வேண்டியனே. அதுக்கு முன்னாடி படைப்பு தொழில் முதல்ல சிவன்ட்ட. ஆமா. ரெண்டாவது மகாவிஷ்ணுட்ட. ஆமா. மகாவிஷ்ணு ஒண்ணே ஒருத்தன் தொடுவே. அவன் யாருன்னா எங்க அப்பா பிரம்மா. அது ஒண்ணு. நல்லா பாத்துக்க. இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு. ஒண்ணு. அடுத்து படைப்பு தொழில் எங்க அப்பா பிரம்மா கிட்ட இருந்துச்சு. பிரம்மாவை தலையில கொட்டி கந்தவரப்பு சிறையில் அடைச்ச ஒரு சிறையில் அடைக்கிறான். எங்க போய் அடைக்கிறான் அப்படின்னா எந்த இடத்துல அடைச்சான்? அடைச்சதுக்கு அப்புறம் யாரு படைப்பு தொழில் தொடங்குது? சொல்லுங்க. சொல்லுமா. படைப்பு தொழில் தொடங்குது. என்னென்ன பொருள்களை அவர் படைத்தார், வித்தியாசங்களை கொடுத்தார். இந்த சேவல் யார்கிட்ட இருந்துச்சு? சேவல் இருந்ததுன்னா கரும்பு இருந்துச்சு. இருங்க. முதல் கேள்வி நீங்க என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்கீங்க? முதல் கேள்வி படைப்பு தொழில் முதல்ல யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க. முதல்ல படைப்பு தொழில் என்னவோ சிவபெருமான்ட்ட இருந்துச்சு. சிவபெருமான்ட்ட இருந்து மகாவிஷ்ணு வாங்கினாரு. மகாவிஷ்ணு படைக்கப்பட்டவர் தான் பிரம்மா. பிரம்மா படைத்த பொருட்கள் தான் இந்த உலகத்துல உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பிரம்மா படைச்சது. ஆனா அப்பேற்பட்ட பிரம்மாவையே தலையில கொட்டி ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு மந்திரம் தெரியாத ஒரே காரணத்தினால் தலையில கொட்டி கந்தவர்ப்ப சிறையிலே அடைத்தார் எம்பெருமான் முருகப்பெருமான். போதுமா? சந்தோஷம். என்ன? சிறையில் அடைச்சாரு. ஆமா. அந்த சிறை எங்க இருக்கு? சிறை
அந்த கந்தோர்ப்பு சிறை எங்க இருக்கு? எங்கப்பா இருக்கு? எந்த நாடு? பாண்டிய நாடு. எந்த இருக்கிறது? பாண்டிய நாட்டுக்கு சென்று அழைத்தானே, அழைத்து கொண்டு போன ஔவையார் திருவள்ளுவர் போனாரே அரங்கேற்றம் பண்ணுவதுக்கு எங்க? மதுரை எம்பதிலே. அந்த சிறையில் அடைச்சார்ல, சிறையில் அடைச்சக்கு அப்புறம் படைப்பு தொழில் தொடங்குவது யாரு? நீ இந்த பதில சொல்லிட்டு தப்பிக்காத, என்ன வேலை இருக்குது? என்ன படைப்பு தொழில் தொடங்கினார்ல? என்ன படைப்பு தொழில் தொடங்கினாரு? எதாவது தொடங்கினாரு? யாரு? எங்க அப்பா பிரம்மா படைச்சாரு. எங்க அப்பாவை சிறையில் அடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் படைப்பு தொழில் தொடங்குது யாரு? எம்பெருமான் முருகப்பெருமான். முருகன் படைச்சார்ல? ஆமா. என்னென்னத்தை படைச்சாரு? ஏ சாமி, முருகப்பெருமான் படைச்சது எல்லாமே இயற்கைக்கு மாறாக வித்தியாசமாக இருக்கக்கூடிய படைப்புகள். அது என்னன்னா வித்தியாசம்னா, இப்ப ஏதாவது ஒரு பொருளை சொல்லு, இதுதான் வித்தியாசமா படைச்சாருன்னு சொல்லு. எதையாவது ஒன்ன சொல்லு பாப்போம். பழங்கள் படைச்சாரு, காய்கறியை படைச்சாரு, புல் பூண்டு செடிகளை படைச்சாரு, மனுஷனை படைச்சாரு, அதெல்லாம் படைச்சாரு. இதெல்லாம் படைச்சாருன்னு சொல்றியே. ஆனா முருகப்பெருமான் படைச்ச படைப்பு கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். வித்தியாசம்னா எப்படி? எனக்கு புரியல. பழங்கள் இதுதான் படைச்சாரு. என்ன கிறுக்கி மாதிரி பேசிட்டு இருக்க? பழங்கள் வித்தியாசம் சொல்றீல, என்ன வித்தியாசம்? அட ஏங்க கத்துறீங்க? இல்ல அவர் இல்லமா, அவர் பொறுமையா தான் கேக்குறாரு. வித்தியாசமா படைச்சாருன்னா என்னென்ன பொருளை படைச்சாரு? சரி இருங்க, பதில சொல்லுமா. முக்கணி இருக்குல, முக்கணி இருக்குல. ஆமா, மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி. மா வாழை பழ மூன்று கனி. முக்கணி, அதாவது அப்படி முக்கணின்னு தான் சொல்லுவோம். இருக்குல்ல, முக்கணி தானே சொல்லுவோம். அது முக்கணி நம்ம என்னன்னு சொல்ற இருக்குல்ல. இப்படி எல்லா பழங்கள் இருந்தாலும் கூட எல்லா பழங்கள்லயுமே இரு முக்கணி, மா பழ வாழை வாழை பழ முக்கணி. இதுல முக்கணிலையே இந்த முக்கணியில மூன்று கனியும் சேர்ந்து ஒரு பழமா வரும். அது என்ன பழம்? அதுதான் முருகன் படைச்ச பழம். மா வாழை பழ மூன்று கனி. ஆமா, இந்த மூன்று கனில இத பூரா சேர்த்து படிச்சோம்னா ஒரு கனி வரும். அது என்ன கனி அப்படின்னு பார்க்கணும். அது நீங்க சொல்லுங்க, அது என்ன பழம்னு. அத முக்கனி நம்ம என்ன சொல்லுவோம்? முப்பழம்னு சொல்றோமா? ஆமா. முக்கனியை மூன்று பழத்தை எப்படி சொல்றோம்? முப்பழம். முப்பழம் சொல்றோமா? சொல்றோமா இல்லையா தம்பி? அதான் சொல்றேன். அந்த முப்பழத்தையும் அதை எப்படி சொல்றதுக்கு காரணம் சொல்லுங்க. ஏ சாமி, முந்திரி பழம்னு எழுதுங்க. முந்திரி பழத்துல மொத்தம் எத்தனை எழுத்து? 8 எழுத்து. மோ இந்தி ரி இப்பழ முந்திரி பழம் 8 எழுத்து. இந்த ஒரு பழத்துக்கு எப்படி முப்பழம் வரும்? முந்திரி பழத்துல இருங்க, முந்திரி பழத்துல இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து, நான்காவது எழுத்தையும் விளக்கினால் அங்க என்ன இருக்கும்? ரெண்டாவது எழுத்துனா மூன்றாவது, ரெண்டாவது மூன்றாவது, இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து, நான்காவது எழுத்து, இது ரெண்டத்தையும் மூணத்தையும் விளக்கிட்டா என்ன இருக்கும்? முந்திரியில இந்து ரி அப்படின்னா இந்து ரி அப்படின்னு ரெண்டு எழுத்து. இந்தி ரி இந்தி ரி அந்த மூன்று எழுத்து எழுத்துனா அங்க என்ன இருக்கும்? இப்பழத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? மூணா இருக்கு. சேர்த்து படிங்க. முப்பழம். அதான் வந்துருச்சுல முப்பழம். மா பழ வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணியை தான் முப்பழம் என்று சொல்வோம். சரி, அந்த முப்பழத்தையும் படைச்சது முருகன் இல்ல, அது எங்க அப்பா இல்ல. முப்பழத்தையும் படைச்சது உங்க அப்பா இல்லங்க, எங்க முருகப்பெருமான், எங்க குலக்கடவுள் முருகப்பெருமான். எல்லா பழத்துலயும் கொட்டை உள்ள இருக்கும், பழம் வெளியே இருக்கும். ஆனா இதுல கொட்டை வெளியில இருக்கும், பழம் உள்ள இருக்கும். வித்தியாசத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக. யாரு படைச்சது? எம்பெருமான் முருகப்பெருமான் படைச்சார். எந்த பழத்தை? முந்திரி பழத்தை. முந்திரி பழத்துல கொட்டை வெளியில இருக்கு. அதனாலதான் நீங்க முந்திரி பழம் மாதிரியே பேசுறீங்க. இங்க பாரு, நான் கேக்குறேன் மட்டும் பதில் சொல்லு. திருப்பி என்ன நீ ஏதாவது கொண்டே விடுவேன். அப்ப முருகன் படைச்ச பழத்துல முந்திரி பழம் ஒரு பழம். முந்திரி பழம். சரி, காய்கறில எந்த காய்கறி படைச்சாரு? கொத்தவரங்காய் பாத்துக்கீங்களா? கொத்தவரங்காய்? ஆமா பாத்துருக்கேன். வெண்டைக்காய் பாத்துருக்கீங்களா? வெண்டைக்காய் பாத்துருக்கேன். எல்லா காய்கறியுமே செடியில இருந்து முளைச்சு வந்துச்சுன்னா கீழ் நோக்கி பார்த்த மாதிரி தான் தொங்கும். கத்தரிக்காய் கீழ் நோக்கி இருக்கும். ஆமா. புடலங்காய் கீழ் நோக்கி இருக்கும். கீழ் நோக்கி இருக்கும். புடலங்காய் கீழ் நோக்கி இருக்கும். ஆமா. இப்படி எல்லாம் நிறைய காய்கறிகள் வந்து கீழே பூமியை நோக்கி பார்த்த வாக்குல தான் இருக்கும். சரி. ஆனா அந்த கொத்தவரங்காயும் வெண்டைக்காய் மட்டும் அண்ணாந்து பார்த்த மாதிரி இருக்கும். அதனால தான் அதுக்கு வந்து கொத்தவரங்காய் அண்ணாந்து பார்க்க கொத்தவரங்கான்னு பேரு. வெண்டைக்காய் அண்ணாந்து பார்க்க. ஆமா. இதெல்லாம் முருகன் படைச்சது. சரி விடு. பறவைகளிலே முருகப்பெருமான் எந்த பறவையை படைச்சார்? பறவை. பறவை. பறவைகளிலே முருகப்பெருமான் படைச்ச பறவை ஏதாவது ஒரு பறவை சொல்லு பாப்போம்.
முருகப்பெருமான் படைத்த பறவை வவ்வால் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை. அது எப்படி வவ்வால முருகன் படைச்சாரு? எல்லா பறவையுமே முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொரிக்கும். ஆனா இது அப்படி கிடையாது. இது குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு பால் ஊட்டி. ஏன்னா அது வித்தியாசத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக குட்டி போட்டு பால் கொடுக்கும். ஆமா, அது அப்பா மட்டும்தான் குட்டி போட்டு பால் கொடுக்கும், பால் ஊட்டி. மற்ற பறவைகள் எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், அடகாத்து குஞ்சு பொரிக்கும். முட்டையிடும், ஆனா குஞ்சு பொரிக்க தெரியாத ஒரு பறவை இருக்கு ஒண்ணு. உங்க முருகன் படைத்த வெண்டைக்காய் கொத்தவரங்காய் இல்லாமல், எங்க அப்பா பிரம்மன் படைச்ச காய்கறிகள் இல்லாமல், முருகனும் படைக்காம பிரம்மனும் படைக்காம ஒரு காய் வந்துச்சு. அந்த காய் எங்க இருந்து வந்துச்சு? அந்த காயை நல்ல விசேஷத்துக்கு நம்ம பயன்படுத்த மாட்டோம். நல்ல விசேஷத்துல அந்த காயை பயன்படுத்த மாட்டான். முருகனும் படைக்கல, பிரம்மனும் படைக்கல. ஒரு காய் ஒரு இடத்துல இருந்து வந்துச்சு. அந்த காய்க்கு பேர் என்ன? அந்த காயை ஏன் நல்ல காரியத்துக்கு வைக்கல? அந்த காரியம் ஒரே ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்மளுக்கு பயன்படும். அது என்ன காய்? நல்ல காரியத்தில் இன்னைக்கு கல்யாணம் காதுகுத்தெல்லாம் வச்சோம்னா அந்த காயை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனா ஒரு நல்ல விசேஷத்துக்கு நம்மளுக்கு பயன்படும். அது எங்க இருந்து அந்த காய் வந்துச்சு? அந்த காயை போய் முத கவுனவன் யாரு? அதனால அது பேரு என்ன? அது எந்த இடத்துல இருந்து வந்துச்சு? ஆனா அதுவும் தண்ணிக்குள்ள இருந்து வந்துச்சு. அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே போறீங்க. நான் கேட்டா பதில் வரணும். முருகனும் படைக்கல, எங்க அப்பா பிரம்மாவும் படைக்கல, ஒரு காய் வந்துச்சு. வேற என்ன கேள்வி? இதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டீங்க? இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில். இதுக்கு முன்னாடி குஞ்சு பொரிக்க தெரியாத ஒரு பறவை. முட்டையிடும் குஞ்சு பொரிக்க. அது என்ன பறவை தெரியுமா? முட்டையிடும் குஞ்சு பொரிக்க தெரியாது. அது என்ன பறவை தெரியுமா? என்ன பறவை? முட்டையிடும், அடை காக்க தெரியாது, குஞ்சு பொரிக்க தெரியாது. அது என்ன பறவைன்னு கேக்குறீங்க? குயில் பாத்திருக்கீங்களா? குயில் தான் முட்டையிடும், அடை காக்க தெரியாது, குஞ்சு பொரிக்க தெரியாது. முட்டை இடுச்சுனா குஞ்சு பொரிக்கணுமா இல்லையா? ஒரு கோழி முட்டை இடுச்சுனா 21 நாள் கழிச்சு குஞ்சு வெளிய வந்துரும். அப்புறம் எப்படி இனப்பெருக்கம்? எப்படி அப்புறம் குஞ்சு பொரிக்க? இல்ல இனப்பெருக்கம் எப்படி ஆகும்? குயில் நிறைய தெரியுது. முட்டையை மட்டும் இடுட்டு போனா குஞ்சு கிறுக்கியா நீ? குயில் முட்டை இடும், குஞ்சு பொரிக்க தெரியாது. நீ எப்படி சொல்ல முடியும்? விவரம் இல்லாம பேசுறீங்க சாமி. விவரமா பேசுங்க. இங்க பாருங்க, அந்த அம்மா சொல்றாங்க. நான் கேட்டேன். இங்க பாருங்க. என்ன? முட்டையிட தெரியும், ஆனா எங்க விட தெரியும்? தன்னுடைய கூட்டிலே அது முட்டையிடுவதில்லை. அது போய் காக்கையினுடைய கூட்டிலே முட்டையிடும். அதை அடை காப்பதும் காக்கை, அதை குஞ்சு பொரிப்பதும் காக்கை. ஏன்னு கேளுங்களே. முட்டை போய் காக்கா கூட்டுல முட்டையிடும், முட்டை போட்டுரும். காக்கை அடை காக்கும், குஞ்சு பொரிக்கும், குஞ்சு பொரிச்சிரும், இனப்பெருக்கத்தை உருவாக்கி. ஆமா. ஏன் குயிலுனால முட்டையிட்டு கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க தெரியல? ஏன்னா எல்லா எப்படி எதுக்கு குயில்னால போய் அதுக்கு வீடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறதுல இன்னைக்கு பாப்பா எதனால குயில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க தெரியல? அதுக்கு தெரியாதுங்க. அதுக்கு முட்டையிட மட்டும் தான் தெரியும், அடை காக்க தெரியாது, குஞ்சு பொரிக்க தெரியாது. ஆனா அது போய் எங்க போடும்னா காக்கையினுடைய கூட்டிலே தான் போய் முட்டையிடும். காக்கை தான் அடை காக்கும், காக்கை தான் குஞ்சு பொரிக்கும். கொஞ்சம் பெருசா வளர்ந்துகிட்டே வரும். காக்கை எல்லாமே கொஞ்சம் பெருசா வளர்ந்துகிட்டே வரும். எல்லா பறவையும் காக்கான்னு கத்த ஆரம்பிக்கும். ஒரே பறவை மட்டும் குக்கூடு கத்த ஆரம்பிக்கும். அப்ப விரட்டி விட்டுரும். குயிலுக்கு வீடு கட்ட தெரியாதான். இந்த அம்மா சொல்றது உண்மையா? உண்மைதான். இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இல்ல உண்மையா பொய்யானே? குயில் காக்கா கூட்டுல முட்டையிடுமா? இங்க இருங்க, சும்மா எல்லாம் சொல்லாங்க. அதுக்காக குயில் காக்கா கூட்டுல முட்டையிடும். உண்மை இல்ல அது அப்படி முட்டையிடாம போமா. நீ தப்பா பேசக்கூடாது. இங்க பாருங்க, ஒரு பெண் ஒரு வள்ளி இடத்துக்கு ஒரு உண்மையா பொய்யன்னு பேசுறீங்க நீங்களே. என்ன ஜென்மம்? இல்ல நீ கூமுட்ட மாதிரி பேசக்கூடாது. குயில் கூடு கட்டி குயில் முட்டையிடும். அந்த முட்டையில உங்க நடுவீட்ல கூட உங்க நடுவீட்ல சொல்றவன் கேட்க மாட்டீங்களா நீங்க? ஒரு இடத்துல உள்ள இருக்க மாட்டே. சரியா? நான் தான் காக்கா கூட்டு தான் முட்டை போடும், அது காக்கா தான் கூட்டு கத்து, அது குக்கூடு கத்து, இது காக்கா கத்துன்னு சொல்றேன். எதை கேட்க மாட்டீங்க? மரியாதையா பேசுமா. பேசு. நீ கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கணும். அதுக்கு பேசு. நீ என்ன தமிழ் கடவுள் தமிழ் கடவுளை வணங்குற? நீ ஒரு தமிழ நல்லா பேசுற. நடுவீடு வாரசி விடுங்கற நீ. வேற சாமி இல்லையாப்பா. நடுவீடு கடவுளா பேச கொன்னே விடுவேன். என்னங்க தப்பா பேசுறீங்க? ரொம்ப தான் கத்துறீங்க. ஏங்க ஒரு பறவை முட்டையிட தெரியும், குஞ்சு பொரிக்க வேண்டா. ஓ நடுவீட்ல வரீங்க நீ பேசாதே. அம்மா வள்ளிநாயகம், என்னப்பா மேடையில பேசுற நாகரிகமா பேசுற. என்ன நாகரிகமா பேசுனப்ப? என்ன நாகரிகம்? இங்க வாங்க கோவப்படாதீங்க. நடுவீட்ல இருந்தா பேச அடிச்சு அப்படியே நான். சரியா? நம்ம என்ன வீட்டு திண்ணையில இருந்தா பேசுறோம், இந்த ஊர் மேடையில இருந்து பேசுறோம். இவ்வளவு மக்கள் கீழ இருக்காங்க. கேக்குறேன். கூடு கட்டும் முட்டையிடும் குஞ்சு பொரிக்கும் நான் சொல்றேன். நீ லொல்லங்கற. அவங்க தூண்டி விட்டனால நீ எது வேணாலும் பேசுறியா? எவ்வளவு பெரிய கீழ இருக்க ஊரா பெரிய அறிவாளிகள். நீ என்ன பேசுமா? இருமா. நீ சொல்ற சத்தியமா போய் சும்மா எல்லாம் பேசாத. அதுக்கு போய் நடுவிடு பேசுறதே. அம்மா தயவு செய்து ஒரு நாரதரை பார்த்து நடுவிடுன்னு எந்த புராணத்துலமா இருக்கு?
யாருமா உங்க வாத்தியாரு? ஆமா நிரூபிச்சு காட்டுமா, நான் நிரூபிச்சு காட்டுமா. அப்படியெல்லாம் பேசப்படாதுமா, அப்புறம் அவர் கோவம் வருமா வராதா? நிரூபிச்சு காட்டுமா. நான் நாரதெல்லாம் பார்க்க நம்ம கொடுத்து வச்சிருக்கோம், அவரை போய் நடுவிடுன்னு. ஏமா இந்த மேடையில எத்தனையோ நாடகம் நடந்திருக்கும். எந்த வள்ளி ஆச்சு நாரதரை பார்த்து நடுவிடுன்னு கேட்டிருக்காங்களா? அவருக்கே இருக்க வீடு இல்லாம தான் ஊர் ஊரா சுத்துறாரு. எனக்கு தெரியும், வீடு இல்லாத மட்டும் தான் கோவம் ரோசமெல்லாம் பொத்துக்கிட்டு வரும்ட்டு. இந்த அம்மா எனக்கு வீடு இல்லைன்னு கேட்டுச்சா, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரியா. நீ சொன்னது பொய்யுமா, சத்தியமா சொல்றேன். குயிலுக்கு கூடு கட்ட தெரியும், முட்டை போட தெரியும், அடகாக்க தெரியும், குஞ்சு வரிக்க தெரியும். இது ஊராமே அதுக்கு தெரியும். நீ எப்படி காக்க கூட்டுல முட்டைன்னு சொல்ற? சத்தியமா குயிலுக்கு கூடு கட்டவும் தெரியாது, அடகாக்கவும் தெரியாது, குஞ்சு வரைக்கும் தெரியாது. ஆமா, காக்க கூட்டுலதான் அது போய் முட்டையிடும், காக்கதான் பொறிக்கும், காக்கதான் குஞ்ச கூட்டும். எட்ற அந்த அருவாள எங்க அந்த அருவா எங்க அது? அண்ணே நான் தானே என்ன சொன்னேன் காக்க கூட்டுல முட்டை விடும்னு சொல்லி. என்னம்மா சொல்லுச்சா? நான் என்ன ஹிந்தில இருந்து சொன்னனா? இல்லம்மா காக்க இல்ல நான் ஹிந்தில சொன்னனா? குயில் போய் காக்க கூடாம முட்டை விட. ஆமா, அப்புறம் நீ இல்லன்னு சொன்ன என்ன? அந்த அம்மன் அவ வீட்டுல எடும்னா சொன்னுச்சு, அதுவும் காக்கா கூட்டுல தான் எடும்னு சொன்னாங்க. ஏமா நீ நான் சொல்றேன் இருங்க வரேன். குயிலுக்கு முட்டையும் போட தெரியாது, கூடும் கட்ட தெரியாது, குஞ்சும் பொரிக்க தெரியாது. எல்லாம் பொய் பேசாதமா. தெரியாதுங்க, பொய் பேசாம. காக்க குயிலுக்கு முட்டை இட தெரியாது, காக்கா அது அடகாக்கையும் தெரியாது, முட்டை இடம் தெரியாது. அண்ணே குயில் போய் காக்க கூட்டுல முட்டை விடனே காக்க கூடு காக்க அடகாத்து தானே குஞ்சு பொரிக்கும். இந்த அம்மா இல்லன்னு சொல்லுது. ஐயா இல்லக்கா, இப்ப அவங்க சொல்றது புரியுதா இல்லையா? அந்த குருவிக்கு முட்டையிடவும் தெரியாது, அடகாக்கவும் தெரியாது, குஞ்சு வரைக்கும் தெரியாது. போச்சா? ஏமா நான் என்னமா இப்படி பொய் சொல்ற? நீ நான் பொய் சொல்லல, நீங்க உண்மையை சொல்றீங்க. உண்மையில உண்மை. நீங்க உண்மையை சொல்றீங்க, அது பொய் சொல்லுது. இல்லையா நான் உண்மையா நீங்க பேசுறதா நியாயம், அந்த பாப்பா பேசுனா உங்களுக்கு பொய். சரி, காக்கைய சொல்லிட்ட, குயிலையும் சொல்லிட்ட. ஒரு காய் பிரம்மாவும் படைக்கல, சரி, மகாவிஷ்ணுவும் படைக்கல, சரி, எங்களுக்கு இல்ல. முதல்ல பாப்பா நீ சொன்னி இல்லையா, என்னதுப்பா? முட்டை இடாது, கூடு கட்ட தெரியாது, குஞ்சு வரிக்க தெரியாது. அந்த பறவை என்ன பறவை? ஆம்பளை பறவை. ஆகா ஆகா, சத்தியமா இதுக்கு மேல நான் பேசவே மாட்டேன். விடுமா, ஆம்பளை பறவைதான் முட்டையிடவும் தெரியாது, கூடு கட்டவும் தெரியாது, குஞ்சு. ஆம்பளை பறவை. சரி, அந்த பறவையோட உண்மைதான், நியாயமான விஷயம், எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நான் அதை கேட்டேன். சத்தியமா குயில் போய் காக்க கூட்டுலதான் முட்டை போடும். அது நான் சும்மா சொன்னேன். இல்ல தெரியுமா, இன்னொரு விஷயம் இருக்கு. சில பேர் மிரட்டும் போது ஆத்தாடி சாமி சொன்னதே சரி போல இருக்கு, நம்ம புரசனத்துல இருந்து தப்பிச்சிடலாம். நான் சொன்னேன் இந்த வள்ளிங்கிற மாடு இன்னைக்கு நாரதத்தை பிடி விட போறது நம்ம ஒரு ஜல்லிக்கட்டுல. படிச்சு விவரம் தெரிஞ்சு பேசினா ஆணித்தரமா நிப்பாங்க. பிடிச்சிடலாம்னு பார்த்தேன், முடியல. சரி விடுங்க, அதை விடுங்க. இதை நீங்க எப்படி சொல்லுங்க இந்த அம்மா பாப்போம். பிரம்மாவும் படைக்கல ஒரு காயை, படைக்கல. முருகனும் படைக்கல, யாருமே படைக்கல ஒரு காய். சரி, அந்த காயை இன்னைக்கு நம்ம கல்யாணம் காது ஊத்து எல்லாம் வச்சோம்னா அந்த காயை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனா ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படும். என்ன காய்? அந்த காய் எங்க இருந்து வந்துச்சு? அந்த காய்க்கு இன்னைக்கு பூலோகத்துல என்ன பேரு? அந்த காய்க்கு இன்னைக்கு பூலோகத்துல சொரக்கான்னு பேரு. சொரக்காயா? சொரக்காய். அதுதான் சொரக்காயை எங்க அப்பா படைக்கல, சரி, முருகன் படைக்கல. அந்த சொரக்காய்க்கு சொரக்கான்னு ஏன் பேர் வந்து? திருப்பார்கடல்ல கடையும் பொழுது அசுரர்கள் எல்லாம் போய் முட்டுனாங்க. அப்படி முட்டும் போது ஒரு காய், பெரிய காய் உருவாச்சு. திருப்பார்கடல்ல கடையிறாங்க. ஆமா, மந்திரமணிய மத்தா வச்சு வாசிக்கின்ற பாம்பை கயிறா வச்சு கடையிறாங்க. கடையும் போது கடல்கள் இருந்து ஒரு காய் வந்துச்சு. சரி, அந்த காய் என்ன காய்? அத போய் அசுரர்கள் எல்லாம் முட்டாங்க. அந்த அசுரர் போய் கவ்வும் போது அத என்ன பண்றாங்கன்னா, அந்த கவுனதுக்கு அப்புறம் காய் வந்துருச்சு. அந்த அசுரர்கள் வேணா எப்படிமா அதுக்கு சொரக்காய்னு வர? ஏங்க, அது வெறும் காய் தாங்க. அசுரர்கள் போய் அத நம்ம முட்டி கப்புனனால தான் அசுரக்காய் இன்னைக்கு சொரக்காய். முதல்ல தோன்றனோனே அசுரன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதனால அசுரன் தேவாமிர்தம் வந்துருச்சு போல இருக்குன்னு அசுரர் போய் கவ்வுறாங்க. அதுல ஆனாவ அசுரக்காய் ஆனாவ எடுத்துட்டா சுரக்காய். அப்படி சொல்லுங்க புண்ணியவதி. அதுதான் இன்னைக்கும்
அசுரக்காய் என்பது ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சுரக்காய் இருமா அந்த சுரக்காயே அசுரர் கவியதனால் அசுரக்காய் இன்னைக்கு நம்ம கல்யாண காதுத்துல சுரக்காய் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டோம். ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு கேள்விக்கு இந்த அம்மா பதில் சொல்லிட்டாங்க. அசுரர் கவியதனால் அதுக்கு பேரு அசுரக்காய், நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டான். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்கு அது பயன்படும். அது என்ன நல்ல விஷயம்? உடலிலே உடல் வீக்கமாக இருந்தாலோ கை கால் வீக்கமா இருந்தாலோ நீர் இறங்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய காய் தான் அந்த சொரக்காய். அடாடா சத்தியமா பாத்தீங்களா? கால் வீங்கிருச்சுன்னா கை வீங்கிருச்சுன்னா நீர் கட்டி இருக்கும். இந்த நீரை குறைக்கிறதுக்கு என்ன தேவைப்படும்? அந்த சொரக்காய் தேவைப்படும். அப்படியே அவிச்சு அந்த சொரக்காயை நம்ம அந்த சொரக்காயை அந்த அசுரர்கள் எப்படி போய் கவ்வி இழுத்தாங்களோ அதே மாதிரி அந்த சொரக்காய் நம்ம உடம்புல உள்ள நீரை கவ்வி இழுத்து விடும். சத்தியமா இதுக்கெல்லாம் கை தட்டலாம். உண்மையாவே நம்மளுக்கெல்லாம் பயன்படுது. எப்ப உண்மைதானே இது? உண்மைதான். இது இது அசுரக்காய் என்பது சுரக்காய் வந்துச்சானே? இந்த அம்மா சொன்னதா? இல்லையா? இல்லையா ஆமாவா அண்ணே? அது ஆமாவா இல்லையானே? என்ன அந்த அம்மா சொல்றா? இல்ல அதையா இல்லன்னு சொல்றாரு பாரு. இல்ல வாத்தியா இல்ல இல்ல தானே? இப்ப என்ன பண்ணுவ நீ? என்ன மண்டியாட்டா? அவர் என்னங்க அவர் ஆட்டா ரெடியா ஆட்ட சொல்றீங்க? என்ன ஆமாவா இல்லையானே? சரியா சொல்லு. நான் கூட பார்க்கல அண்ணே, நீங்க பாருங்க. இப்படிதான் இல்லன்னு தானே சொல்றாரு. ரெண்டு பக்கமே ஆட்டுறாரு தலைவா அவரு. இப்படி ஆஹா. ஆனால் அதுதான் சுரக்காய். ஆனா இல்லாமல் முருகனாலும் இல்லாமல் சுரக்காய் படைக்கப்பட்டது. ஒண்ணு. இன்னொரு விஷயம் கேட்டீங்க என்ன? இந்த ரெண்டு சேவல், அந்த ரெண்டு சேவல் யாராரு? அது யாருகிட்ட இருக்கு? அதே சேவல் இருந்த இடத்துல தான் இந்த கரும்பு இருக்கு. கரும்பு இருந்தவன்டதே தாமரை இருக்கு. யார் இருக்கு? இங்க பாருங்க. இரு இன்னொன்னு. இது ஒரு ஊர்ல இருக்கு, கரும்பு ஒரு ஊர்ல இருக்கு, தாமரை ஒரு ஊர்ல இருக்கு. இது மூணு வேற வேற ஊர்ல இருக்கு. இப்ப சொல்லு என்னது? அது ஒரு இடத்துல அவர்கிட்ட பக்கத்துல இருக்குது. பக்கத்துல இருக்கு. ஆனா இது ரெண்டு வேற வேற ஊர்ல இருக்கு. கரும்பு ஒரு ஊர்ல இருக்கு. இந்த ஒரு மேல இங்க பாருங்களேன், நீங்க நான் சொல்றேன் பாருங்க. மேல ஒரு சேவல் இருக்குல்ல, அந்த சேவல் யார்கிட்ட இருக்குன்னா முருகப்பெருமாட்ட இருக்கு. சரியா? அந்த சேவல் முருகன்ட்ட எப்படி இருக்கு? அந்த பாருங்க சொல்றீங்க மேல ஒரு சேவல் இருக்குல்ல, அது முருகன். அந்த சேவல் முருகன்ட்ட இருக்கு. கீழ ஒருத்தர் இருக்கான் பாருங்க, கீழ ஒரு சேவல், அவனும் முருகன்ட்ட தான் இருக்கான். கொன்னே விடுவேன். மேல சேவல் முருகன் தடி, கீழ இருக்க சேவல் எப்படி முருகன்? அட இருங்கங்க, நான் சொல்றேங்களே, மேல ஒரு சேவல் இருக்குல்ல, அவன் வந்து முருகன்ட்ட தான் இருக்கான். அப்படி சொல்லுமா? ஆனா கீழ ஒருத்தர் இருக்கான் பாருங்க சேவல், அவனும் முருகன்ட்ட தான் இருக்கான். அட இருங்கங்க, கொன்னே விடுவேன். ரெண்டு முருகன்ட்ட எப்படி வந்தா? ரெண்டு முருகன்ட்ட எப்படி மாவியா? இருங்க, மேல இருக்கான் பாருங்க ஒருத்தன், அந்த மேல இருக்கவன் பேரு அக்கினி பகவான். கீழ இருக்கவன் பேரு? கீழ இருக்கவன் பேரு சூரபதமன். ஆனா மேல இருக்கவன் இருக்கானே, படைக்கு போருக்கு போகும்பொழுது அக்கினி பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு சேவல் கொடியை முருகப்பெருமான் எடுத்துட்டு போனார். அப்படி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் சூரபதமனை இரண்டா பிளந்து வதம் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பகுதி சேவல், இன்னொரு பகுதி மயில், மயில வாகனமா வச்சுட்டாரு. அந்த மேல இருக்கவன் கீழே இறங்கி அப்படியே வந்துட்டேன், கீழே இருக்கவன் மேல போய் உட்காந்துக்கிட்டேன். ஆஹா மைசூர்காரனே, நீங்க நல்ல வேளை தப்பிச்சீங்கண்ணே. தெரியாதனமா உண்மையாவே ரெண்டு சேவலும் முருகன்ட்ட தெரிஞ்சு மேல இருந்த அக்கினி பகவான் சேவல், ரெண்டாவது சூரபதமன். அப்படியே இங்க பாருங்களேன், இந்த அம்மன் இருக்காங்கல்ல, இந்த அம்மன்ட்ட கையில வந்து கரும்பு வச்சிருக்காங்க. அந்த கரும்பு யார்கிட்ட இருக்கு தெரியுமா? அந்த கரும்பு எம்பெருமான் முருகப்பெருமான்ட்ட இருக்கு. ஆனா அது வந்து கருமாரியம்மா வச்சிருக்காங்க. இந்தமா கருமாரிட்ட இருந்துச்சா முருகன்ட்ட இருந்துச்சா? அட இப்ப கருமாரிட்ட இருக்குங்க. சரி. ஆனா முருகப்பெருமான் வச்சிருக்காருங்க. இந்தமா என்னை போட்டு குழப்பா. நான் குழப்பல, நீங்க தான் பெரிய குழப்பவாதி. என்ன? கருமாரியம்மனுக்கு கை வலிச்சிருக்கு, கொஞ்சம் நேரம் பிடிப்பானு முருகன்ட்ட கொடுத்துருக்கோம். ஏமா அருமனே தூள் கிளம்பிடுங்கனே. கருமாரியம்மன்டையும் கரும்பு இருக்கு, முருகன்டையும் கரும்பு இருக்கு. முருகன் எந்த ஊர்ல கரும்பு வச்சிருக்காரு? இப்ப கரியமாரியம்மன் இப்ப வச்சிருக்காங்களா? பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் என்ற ஊரிலே கரும்பு ஏந்திய முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். அப்படி சொல்லுமா? அப்ப முருகன்ட்ட கரும்பும் இருக்கிறது. அண்ணே நீங்க நல்ல வேளை தப்பிச்சீங்க. வெறும் கரும்பு கரும்புலாம் போட்டு என்னடா பதில்? இங்க பாருங்க, தாமரை மலர்ல உட்கார்ந்திருக்காங்கல்ல, தாமரை மலர்ல வந்து உங்க அம்மா கலைவாணி உட்கார்ந்திருப்பாங்க. அதானே உண்மை? ஆனா அதே தாமரை மலர் ஏந்திய முருகப்பெருமான் இருக்கார். எங்கது? திரு ஆவூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தாமரை மலர் ஏந்திய முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். ரொம்ப சந்தோஷமா. வெரி குட் வெரி குட். நல்லா தப்பிச்சீங்க, நல்ல வேலையா போச்சு. முத்தாடிய சார்
சரி நல்ல வேலையா போச்சு. அதுக்கு என்னையா விளக்கம் சொல்றது? ஒருவேளை இந்த அம்மா தெரியாதுன்னு விட்டா நம்ம எப்படியா விளக்கம் சொல்றது? இப்ப நான் என்ன கேக்குறேனா? நீ ஒண்ணும் கேட்க வேணாம். ஏன் நேராச்சு. ஏன் உங்களுக்கு ஒரு நாய் ஏக்கர் நாயமா? சும்மா தேவல. அடேங்கப்பா, நான் கல்லூரி போறது இருக்கட்டும், நான் கேட்பேன். என்ன அண்ணே ஊர்க்காரண்ணே, இந்த அம்மா நாடகத்துக்கு வரலன்னு சொல்லிச்சுமா. காலையில என்ன செஞ்சுன்னா போகுதுல நாடகத்துக்கு வேற வள்ளியை மாத்திருங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த அம்மா. அப்ப வேற வள்ளியை நீ மாத்தினா நான் காலையில போய் பரிச்சதுக்கு நேரம் இல்லை, நான் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லி நான் அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறேன். வேணாம், நான் முருகன் வரட்டும். உங்க பாவப்பட்ட பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியன் நினைப்பு பாருவா காலத்து. ஐயோ கடவுளே, காலேஜுக்கே போகலைனாலும் பரவாயில்ல, இந்த பரீட்சை எழுதலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வழி ஐயா வேணா ஐயா ராசா நல்லா இருப்பீங்க. இல்ல இந்த வேற ஒரு வழி வேணா விடக்கூடாது. அட இருங்க, இப்ப நிறைய புராண இதிகாசம்லாம் நிறைய இருக்கு. யுகம் என்பது எத்தனை யுகம்? 4 யுகம். என்னென்ன யுகம்? கிரேதா திரேதா கலியுகம். கிரேதா திரேதா துவாபரா கலியுகம். கிரேதத்துல நடந்த கதை என்ன? என்னப்பா என்னப்பா என்னப்பா? என்னமா அவர் சரி உங்க மேல இறக்கப்பட்டு விடுறாரு, அவர்கிட்ட போய் நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேள்வி கேட்கறவங்க சரி நீ கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. அவரெல்லாம் கேள்வி இறுக்கி பிடிச்சி ஒரு கேள்வி கேட்டானா பதில் சொல்ல முடியாது. நான் சரி பாவம் நம்ம போய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நானும் கேட்பேன் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு நிக்கிறியா? முருகன் வரணும் சரி உங்களை வெளில அனுப்புறங்கிறக்காண்டி அவர் சுருக்கமா முடிச்சா அதை விட்டு நான் கேட்கறேன்னு கேட்டுக்கிட்டு நிக்கிறியா? நானும் அப்போல இருந்து பாக்குறேன். என்னமோ இன்னைக்கு நாடகத்துக்கு நாரதருக்கு ஆள் கிடைக்காம காளையார் கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு நின்று ஆளை பிடிச்சி நாங்க பவுடர் தடவி கூட்டியாந்து மேடையில் நிப்பாட்டி இருக்க மாதிரியும் நீங்க என்னமோ படிச்சுட்டு வந்த மாதிரியும் அவருக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரியும். ஐயா சாமி நீங்க ஐயா நீ ஒரு ஆள் எப்பா நீர் நாரதரா யாம் நாரதரா? இங்கே நாரதர். இந்த நாடகத்துக்கு நாரதர் கிடைக்கலன்னு சொல்லி நான் காளையார் கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு போய் இப்படி நின்னுகிட்டு இருந்தேன். ஆகா நல்ல ஆள் கிடைச்சிடான்னு என் மோரில் பவுடர் தரையும் எழுதி வந்தீங்க. அந்த அம்மா நினைக்கிறாங்க நானும் கேட்கிறேன் சொல்லலாமாங்க? ஒரு நாரதரை பார்த்தேன். நானும் கேட்கிறேன் சொல்லலாமா? ஏமா நானும் கேட்கிறேங்கிறீங்களே, தயவு செய்து கேட்காதியே, அந்த மாதிரிலாம் பேசாதியே. என்ன நம்ம தான் அறிவாளி, இப்போ எல்லாரும் கை தட்டுறாங்க அன்பளிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறக்காண்டி மண்டக்கணம் வரக்கூடாது. நம்ம யாரு, நமக்கு முன்னாடி நிற்கிறது யாரு, அவங்க தகுதி என்ன, தரம் என்ன, அவருடைய அனுபவம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்தீங்கன்னு வைங்க. ஆமா பொருளை போட்டா எடுத்துடலாம், வார்த்தையை விட்டோம்னா எடுக்க முடியாது. நானும் கேட்பேங்கிறீங்க. நீங்க சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமா எதையாச்சும் கேட்டுருவியா? கேட்டு அவருக்கு பதில் தெரியலன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். ஐயா புண்ணியவனே, ஏன் சாமி எனக்கு துணைக்கா வந்தீர்? இவருக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்களே, பதில் சொல்ல முடியுமா முடியாதா? நான் ஒரே கேள்வி கேக்குறேன். நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். கேளுமா கேட்டு தோமா கேளுமா. கிரேதாயுகத்துல நடந்த கதை அரிச்சந்த கதை. ராமாயணத்துல நடந்துச்சு. திரேதாயுகத்துல. துவாபரத்துல என்ன நடந்தது? மகாபாரதம். கலியுகத்துல கந்தருடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா. அப்ப கிரேதாயுகத்துல அரிச்சந்தரோட கதை, திரேதாவுல ராமாயணம், துவாபரத்துல மகாபாரதம். மகாபாரதத்துல பாண்டவர்கள் என்பது எத்தனை பேரு? பாண்டவர்கள் 5 பேரு. கௌரவர்கள் என்பது 100 பேரு. பாண்டவர்களுக்கு அழியாத பத்திரின்னா யார சொல்லுவோம்? சும்மா சொல்லுங்க சாமி, தெரியாம தான் கேக்குறேன். ஐயோ என்னங்க பாஞ்சாலியை தான் சொல்றேன். திரௌபதி இருக்குல்ல, பாஞ்சாலி தானே அழியா பத்தினி. ஆமா. 5 பேருக்கு அழியாத பத்தினி பாஞ்சாலி தானே. இந்த உட்கார்ந்திருக்காங்கல்ல. ஆமா. இந்த உட்கார்ந்திருக்காங்கல்ல. ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி எதுல உட்கார்ந்திருக்காங்க? தாமரை மலர்ல. கலைவாணி எதுல உட்கார்ந்திருக்காங்க? தாமரை மலர்ல. தாமரை மலர் தானே. ஆமா. தாமரை மலருக்கும் கலைவாணிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. இருக்கு. மகாலட்சுமிக்கும் வெண்தாமரைக்கும் ஒற்றுமை இருக்கு. அதே மாதிரி ஆதிபராசக்தியும் தாமரைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. பொன்தாமரை. அதே மாதிரி பாஞ்சாலிக்கும் தாமரைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன? என்ன முறைக்கிறீங்க? கண்ணை நோட்டி காக்காக்கி போட்டுருவேன். ஆளை பாருங்க, வந்துட்டு இங்க இருந்து பொதுக்கு இப்படி எல்லாம் கேட்காது. இருமா, பாட்டு பாடு. ஒரு பாட்டை பாடி முடி, நான் யோசிக்கிறேன். உண்மையாவே எனக்கு அது யோசிக்கிற விதமான விதம். வெண்தாமரை, செந்தாமரை, பொந்தாமரை, முருகப்பெருமாட்டை தாமரை இருந்தது. நீங்க யோசிக்கிறீங்க. ஆனால் பாஞ்சாலி கிட்டே தாமரை இருந்த என்பதை நான் யோசிக்கிறேன். நீங்க பாட்ட பாடுங்க. இந்தமா பாடாத, பதில் சொல்லிட்டு அப்புறம் பாடு. சாமி அந்த அம்மா பதில சொல்லட்டும், பாடட்டும். நீங்க வண்டி கார்ல போய் உட்கார்ந்து ஏசியை போட்டு பதில் சொல்லாத இவருக்கு எதுக்குங்க வண்டி? வண்டிக்கு பிடிச்ச கேடு, சோத்துக்கு பிடிச்ச கேடு, வேஷத்துக்கு பிடிச்ச கேடு, கொண்டைக்கு பிடிச்ச கேடு, மண்டைக்கு பிடிச்ச கேடு, வீணைக்கு பிடிச்ச கேடு, மாலைக்கு பிடிச்ச கேடு, தோடுக்கு பிடிச்ச கேடு. இடுப்புல கை வைக்கிறீங்க, இடுப்பு ஒடிச்சு அடுப்புல போட்டுருவேன். பதில் சொல்ல வக்கல, பேர் மட்டும். நீ போடா முதல்ல, நீ போடா. யோசிக்க விடுங்கப்பா. ஞான நிலை. நீ கேட்ட கேள்வி, பாஞ்சாலி கிட்ட ஒரு தாமரை இருக்கு, அதுக்கும் பாஞ்சாலிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கேட்டிருக்க. உண்மையாவே நான் யோசிக்க முடியும். நான் படிச்சிருக்கலாம்,
படித்திருக்கலாம், ஒரு சில நேரங்களில் அதை யோசிக்கும் ஒரு திறமை வேண்டும். கண்டிப்பா நான் யோசிக்கிறேன், ஒருவேளை படிக்கிறேன், புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன், நேரத்துக்கும் காலத்துக்கும் ஒத்து வரணும். நம்ம மறுபடி அடுத்த ஆண்டு வந்தாலும் சரி, பக்கத்து ஊர்ல எந்த ஊருக்கு வந்தாலும் சரி, கண்டிப்பா நான் பதில சொல்றேன். அடுத்த ஊர்ல கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்றேன், மாற்றமே கிடையாது. சத்தியமா யோசிக்க வேண்டியது. சாமியார் அடுத்த ஊர்ல பதில் சொல்லுவாராம். சாமியாருக்கு நீங்க அடுத்த ஊர்ல சம்பளத்தை தந்துருங்க, இன்னைக்கு சம்பளம் வேணாம். ஏமா அவர் இப்ப கேட்டாரா சம்பளம்? அதானே பதில் தானே வேணும். ஆமா. பாஞ்சாலிக்கு அழியா பத்தினி என்று பேர் இருக்கு. ஆமா இருக்கு. அந்த பாஞ்சாலி எதிலே தோன்றியவள் தெரியுமா? எதிலே? அக்கினியிலே தோன்றப்பட்டவள். சரி. அத்தீல இருந்து அக்கினியிலே பிறந்தவள் தான் பாஞ்சாலி, திரௌபதி என்பவள். நல்லா பார்க்கணும். ஒரு வருடம் ஒரு ஆண்மகனோடு இருப்பார். நல்லா பார்க்கணும். ஒரு மகன் தருமனோடு இருக்கும் பொழுது மறு வருடம் வரை வேற எந்த ஆண்மகனை பார்க்க மாட்டார். அந்த ஒரு வருடம் முடிந்த உடனேயே மறுபடியும் அக்கினியிலே உள்ளே இறங்குவார். அந்த அக்கினி என்ன செய்ய, அந்த அக்கினி எரியும் பொழுது தாமரை மணல் மாதிரி எரியுமா, அந்த அக்கினியில இறங்குவாரு. இறங்கி அந்த அம்மா மறு வருஷம் அக்கினியிலிருந்து வெளியில வருவாங்க. தருமனுக்கு அடுத்து பீமனோடு ஒரு வருடம் வாழ்வார்கள். மறுபடியும் ஒரு வருஷம் அந்த அக்கினியில இறங்குவாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனனோடு வாழ்வார்கள். அர்ஜுனோடு வாழும்போது மறுபடியும் அக்கினி. இப்படி ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை அக்கினி இறங்கி அவர் பிறந்து வந்ததனால்தான் அந்த அம்மாவுக்கு தாமரைக்கும் ஒற்றுமை இருக்குது. முருகனை பார்க்க வருவேன். வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இல்லாதவங்க தான் உள்ள போவாங்க. ஏமா அப்ப சொல்ற, நான் முருகனை பார்க்க போறேன்னு தானே சொல்லுவேன். இந்த பதில சொல்றதுக்கு எதுக்குங்க இப்படி வெள்ளையும் சொல்ல மாத்திட்டீங்க? நான் எந்த பதில் சொல்றேன்? இந்த பதில் நல்ல பதில் தான்மா. எது நல்ல பதில்? உங்க நடு வீட்டுல நல்ல பதில் இது எங்களுக்கு தெரியாதா? அக்கடியில இருந்து தோன்றவள் தான் திரௌபதி. ஒரு தடவை ஒரு ஆண்மகனோடு இன்னொரு தடவை, இதெல்லாம் தெரியாமையா இருக்கு? ஏங்க தாமரை மலர் கிட்ட தாமரை மலரே வரலையே. அதுக்காண்டி ஒரு நாரதரை பார்த்து நடுவிடுன்னு கேட்கலாமாமா? ஐயா ஐயா ஐயா, எனக்கு வீட்டுல சொல்ல போற அப்படித்தானே. இந்த பக்கத்துல இருக்க மஞ்சந்தி மரத்துக்கு தூர்லோட பொங்க வச்சுக்கிறேன். போதுமா போதுமா போதுமா? என்னமா உனக்கு பிரச்சனை? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. என்ன? நான் உங்களுக்கு பதில் தெரியாதுன்னு கூட நான் காமிச்சு கொடுக்க மாட்டேன். வள்ளி வந்து ஜெயிச்சிருச்சுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. இந்த ஊர்ல வள்ளிங்க ஜெயிச்சிரு, அத கூட நீங்க சொல்ல வேணாம். அப்படி நீங்க ஒருவேளை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு மனசெல்லாம் கஷ்டமா போயிடும். அதனால நீங்க தோத்துறீங்கன்னு ஒத்துக்கிட்டு என்னத்துக்கு வள்ளிங்கிற மாடுதே நார்தத்தை பிடிபட்டுச்சுன்னு இருக்கு. அப்படி கிடையாதுங்க, இந்த மாடு தான் இங்க சிக்கிட்டு கிடக்குது. ஐயோ கடவுளே, அப்பா சொல்லுங்கப்பா. இந்த மாடு இங்க சிக்கி கிடக்கா? நீங்க தான் சிக்கிட்டு கிடக்குறீங்க. கொஞ்ச நேரம் நான் தெரியலன்னு சொன்னக்கு இந்த அம்மா என்னென்ன பாடுபடுத்துது பாத்தீங்களா? அப்ப தெரியுமா? மன்னிச்சிருங்க, என்னை வந்து அதாவது தோத்து போயிட்டு ஒத்துக்கங்களாம். என்னன்னா பேசுற, தாமரை மலருக்கு பாஞ்சாலிக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன தெரியுமா? சபையிலே பாண்டவர்கள் இருக்கும் பொழுது கௌரவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதற்காக, தன் மனைவியை வச்சு சூதாடிட்டானுங்கிறக்காக மனைவியை துரியோதன ஆணிட துச்சாதனை என்ன செய்யறான், அங்க போய் பிடிச்சு இழுத்தாரு. எப்படி பிடிச்சாரு? நல்லா பாருங்க, கவியை கேளுங்க. தண்டார் விடலை தாயுரைப்ப தாய் முன்னணிக்கு தாமரை கை சென்றால் அவள் பைங்குழல் வட்டி தீண்டானாக செல்கிறாள். வண்டார் குழலும் மருகசிய மனங்குளையே மானங்குளையே கொண்டோர் இருப்பர் என்று நெறிக்கொண்டால் அந்த கொடியாளே. பாஞ்சாலிகிட்ட தான் அந்த தாமரை மலர் இருந்தது. தாமரை மலரை பிடித்து இங்கே உலகத்துல கொண்டாந்து சபைக்கு வரும் பொழுது ஒவ்வொருத்தராக பிடித்து இழுத்து வந்தார்கள். யாரு? துரியோதனனே துச்சாதனன் தான் துகில் உரிகிறான். துகில் உரியும் பொழுது அங்கே சபைக்கு இழுத்து வரப்பட்டது. நல்லா கவனிக்கிறேன். இழுத்து வந்தனாலதான் இன்னைக்கு தாமரை மலர் பாஞ்சாலிட்ட இருக்கு. ஆனா இப்படி கோளாரா இருப்பீங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கலங்க. யாருமா? இருமா பொறுமான்னு ஏதாவது பேசுறீங்க, நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். சரியா? தாமரை மலர் பாஞ்சாலிட்ட இருந்துச்சு. தாமரை மலரை புடிச்சு இழுத்தா தாமரை மலரை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் எப்படி இப்படி இருப்பா? கையை பிடிச்சு இழுத்தார்ல, காலை பிடிச்சு இழுத்தார்ல. அப்ப தாமரை மலரை புடிச்சு இழுத்தாருந்தா நேரம் தாமரை மலர் அப்படியே கொண்டாட வந்திருக்கணுமே. நேரம் நல்லா பாக்கணும். தாமரை மலரிலே கைய பிடிச்சு இழுத்தார் பொழுது தாமரை மலர் வந்துரும். நீங்க சொன்ன மாதிரி. ஏன் தாமரை மலர் வரல? ஏன் வரல? நல்லா கவனிக்கணும். ஒரு பெண்மகளுக்கு முக்கியம் என்ன தெரியுமா? தாலியும் பூவும் பொட்டும் தான். அந்த பூவும் பொட்டும் உள்ள பெண்மணியால் தலையிலே மலர் சூடி இருக்கும் பொழுது மலரை இழந்து விட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? விதவை என்று சொல்லக்கூடிய பட்டம் வந்து விடும். அப்ப அவன் என்ன செய்யறான்? கைய பிடிக்கல, காலை பிடிக்கல, முடிய பிடிக்கல, எதையுமே பிடிக்கல. தாமரை மலர்ல போய் கை வைக்கிறான். உடம்புல எங்கனையும் தொடாம இழுக்கிறான். இழுக்கும் பொழுது வந்து விட்டால் என்ன காரணம்? இந்த மலரை நாம் அவன் கையில விட்டு விட்டால் நம் தலையில் இந்த மலர் சென்று விடும். நமக்கு புருஷனே இல்லையே, விதவங்கிற கோலம் வந்துருமேங்கிறக்காக தாமரை மலரிலே தொட்டு இழுக்கிறான். அப்படியே இங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறாள். அதனாலதான் தண்டார் விடலை தாயுரைப்ப தாய்மனை தாமரை கை சென்றால் அவள் வைங்குள்ளதை தீண்டானாக செல்கிறாள். அதுதான் பதில். போதுமா? என்ன வேணுமா? எனக்கு எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வருதோ அப்பொழுதுதான் நான் கேட்பேன். நேரத்தையும் காலத்தையும் அனுசரிக்கணும். அதுக்காக உனக்கு மாப்பிள்ளை பார்த்து எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை கூறுகிறேன். அழகுள்ளமை அனைத்து வா நந்த ஆறுமுக கந்த நாமா குன்புருஷனி
அழகுள்ளமை அனைத்து வாழ்ந்த ஆறுமுக கந்ததாம குன்புருசனி சரியா தப்பா நீயே சொல்லுகின்ற சாமி நானும் சொல்லுகின்ற வழியே செல்லு அழகுள்ளமை அனைத்து வாழ்ந்த ஆறுமுக கந்ததாம குன்புருசனி முத்தானவன் அவனித்த மாதவாச்சாரியாலின் சொத்தானவை முத்தானவன் அவனித்த மாதவாச்சாரியாலின் சொத்தானவன் சிவகாமி அம்மைக்கவன் ஒரு தானவன் சிவகாமி அம்மைக்கவன் ஒரு தானவன் பள்ளி சிங்காரி உந்தனுக்கு பொருத்தமானவன் அழகுள்ளமை அனைத்திடுவான் அந்த ஆறுமுக கந்ததாம உன் புருஷனே. இதுதாங்க பெட்டி வாசிக்கும் திறமை என்னிடம் இருக்கிறது, பலவாத்திய வாசிக்கும் திறமை என்னிடம் இருக்கிறது. அதே மாதிரி பாடல் பாடும் திறமை, இந்த இடத்திலே மற்றவர்களை பேசி மகிழ வைக்கும் திறமை அனைத்து திறமை என்னிடம் இருக்கிறது. உனக்காக வரன் பார்த்தத காரணத்தாலே அல்ல மகளும் இந்த கவசகை நிமிடுத்து அவனிகள் உள்ள தலையில பசவை கொடுத்து சொல்லும் நீ என்ன சொல்ல கேட்க மாட்டாங்க. அதான் வேணுமில்லை நாளை சூரியத்து முருகப்பெருமானுக்குரிய மனம் முடித்து வைக்க பிரம்மத்தில் ஆழ்வல் நான் ஐந்து பிரம்ம முடிச்ச சபதம் சத்திய வருகிறேன். என்னைக்கு இருந்தாலும் முருகப்பெருமானம் மட்டுமே திருமணம் மிகப்பெரிய ஆசையில் இருக்கேன். ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து குட்டி 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 பாலகர்களும் மறுக்கால் சிறந்த மனமார்ந்த நன்றி.